பெங்களூரை சேர்ந்தவங்க குருமூர்த்தி திவ்யா அப்படிங்கிற தம்பதி. இவங்களுக்கு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த குருமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, கடந்த 10ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. வீட்டில் திவ்யாவும் 2 வயசு குழந்தையும் தனியாக இருக்கிறாங்க. போயிட்டு திரும்பி பார்க்குறாரு, இந்த திவ்யா இறந்து கிடக்குறாங்க. யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திவ்யா இறந்து கிடக்குறாங்க. போலீஸ்காரங்க வராங்க, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில் இந்த திவ்யாவோட மாடி வீட்டில் மோனிகா அப்படிங்கிற இளம் பெண் இருக்கிறாங்க, வாடகைக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மர்ம நபர்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து இந்த திவ்யாவை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரித்து சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி யாராவது மர்ம நபர்கள் உள்ளே வராங்களா, யாராவது அன்னோன் பர்சன்ஸ் உள்ளே வராங்களா, வீட்டுக்குள்ளே வராங்களா அப்படிங்கிறத எல்லா சீன்ஸையும் பார்க்குறாங்க. ஆனால் யாருமே உள்ளே வரல. ஸோ இவங்களுக்கு சந்தேகமாகுது, என்ன பிரச்சனை, யார் இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தான் அந்த மாடி வீட்டில் வசிக்கிற மோனிகாவை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சில் என்ன இதுனா, அந்த மோனிகா தான் திவ்யாவை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அவங்க வாக்குமூலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் தான் கொண்டிருக்கேன், கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்காக கொண்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறவங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு பிரபலமான ஒரு பெண்மணி, இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல அந்த பெண்ணு தான் பிரபலமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய கடன் வாங்கினதுனால அதை திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அவங்களோட காதலனோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக ஏகப்பட்ட கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அந்த கடனை திருப்பி கேட்கும்போது இவங்களால கொடுக்க முடியல, ஏன்னா பணம் இல்லை, அதனால் கொடுக்க முடியல. என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த திவ்யா கண்ணில் போடுறாங்க. அதாவது கீழ் வீட்டில் இருக்கிற வீட்டு ஓனர் கண்ணில் போடுறாங்க. அவங்க போட்டிருந்த நகைகள் கண்ணில் படுது. ஸோ நான் கண்ணில் பட்டோன்னா இது என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காதலன் இருக்கான்ல, அவன் அடிக்கடி இந்த மோனிகாவை பார்க்கறதுக்காக இந்த திவ்யாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தனால இந்த வீட்டு ஓனர் திவ்யாவுக்கு இது பிடிக்கல. ஸோ அடிக்கடி இவங்க வந்தனால சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த காதலன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்கிறாங்க. இதுவும் அவங்கள கொலை பண்ண தூண்டி இருக்குது. கொலை பண்ணதுக்கு பிளான் போட்டிருக்கிறாங்க. அப்போ தான் குருமூர்த்தி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மோனிகா திவ்யா வீட்டில் தனியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. போய் அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ இது போலீஸோட விசாரணையில் தெரியுது. ஸோ இப்போ மோனிகா கம்பின்றாங்க. அவ்வளோதான் மக்கள். இந்த சம்பவம் மூலமாக நம்ம என்ன தெரிய வரோன்னா, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு கடன் வாங்கி நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு நினச்சோன்னா இப்படி தான் ஏதாவது ஒரு விபரீத சம்பவத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அது பாருங்கள், அந்த பொண்ணோட மூளையை எப்படி வேலை செய்ய வச்சுருக்கு பாருங்கள். கொலை பண்ணுற அளவுக்கு அது கொண்டு போயிருக்குது. இந்த ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினச்சது. ஆடம்பரமாக வாழறதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழணும். அதை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி குறுக்கு வழியில் சம்பாதிச்சு கடனை வாங்கி நம்ம ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சோன்னா அது கடைசியில் சாவு, ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்கு பாருங்கள். அந்த 2 வயசு குழந்தை இப்போ அனாதையாக நிற்குது. இப்போ அந்த குடும்பத்தில் அந்த தாய் இல்லை, குழந்தை தாயை இழந்து நிற்குது, அந்த கணவர் மனைவியை இழந்து நிற்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா. ஒரு இன்னொருத்தி ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டா. எதனால்? இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறே தப்பில்லை. அது உழைச்சி சம்பாதிக்கணும். அந்த மாதிரி கடன் வாங்கி அடுத்தவங்களை கொள்ளையடித்து அடுத்தவங்களோட நகையை பணத்தை கொள்ளையடித்து வாழணும்னு நினச்சா அந்த மாதிரி அவங்க கடைசியில் கம்பி தான் என்ன வேண்டி வரும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காதல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாடகைக்கு வைக்கிறீங்களா, வீடு வாடகைக்கு வைக்கும்போது இந்த மாதிரி ஆட்களை விசாரிச்சுட்டு வைங்க. வீடு வாடகைக்கு வைக்கிறீங்க இன்னும் விசாரிக்காமல் யாரையாலும் கொண்டு வச்சிடாதீங்க. அது கடைசியில் பார்த்தீங்களா, அந்த அம்மாவை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அந்த அம்மாவுக்கு சாவு வந்திருக்குது. ஸோ வீடு வாடகைக்கு வைக்கிறீங்க, யாராவது கொடுத்துன்னு வைக்கிறீங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு வைங்க. ஒரு குடும்பமாக வைங்க. இந்த மாதிரி தனியாக வரவங்கள வைக்காதீங்க. தனியாக வரவங்க வச்சா அவங்க எப்படி இருப்பாங்க, பேச்சுலர்ஸை மட்டும் மோஸ்ட்லி வைக்கவே வைக்காதீங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கேரக்டர் எப்படி, இது எதுவுமே தெரியாது. பார்க்குறதுக்கு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளே அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு வைங்க. வீடு வாடகைக்கு வைக்கணுங்க. வாடகைக்கு இருக்கவங்களால ஒரு குடும்பமே இப்போ அழிஞ்சு போய் நிற்குது. அந்த குழந்தை அனாதையாக நிற்குது. ஸோ இதுதான் அந்த சம்பவம் மக்களே. ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிங்க. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கனாலே
உங்கள் தகுதிக்கு மீறி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாது. கடனை கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க, கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா கடன் கொடுக்கும்போது நம்ம நல்லா சந்தோஷமாக வாங்குகிறோம், அதே இது நம்ம திருப்பி கொடுக்குறதுலேயும் இருக்கணும். நம்ம கொடுக்காம நம்மளே வச்சுட்டு இருந்தால் அது கடன் கொடுத்தவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்க கொடுத்தவங்க கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா கொடுத்தவங்க கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. நம்ம திருப்பி கொடுக்குற நிலமையில இருந்தால் மட்டுமே நம்ம கடன் வாங்கணும். நம்ம அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டோன்னா நம்மளால் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று தற்கொலை இல்லை கொலையில் தான் போய் முடியுது. ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.